இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்துள்ளது. ஒரு நாட்டிற்கும் ஆயுதம் ஏந்திய படைக்குமான இந்த போரினால் நிகழ்ந்த விளைவுகள் என்னென்ன விரிவாக பார்க்கலாம். உலகம் போற்றிய இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்பான அயன் டோம் இந்த ஏவுகணை தாக்குதலை எதிர்கொள்ள முடியவில்லை. இந்த நிகழ்வுதான் தற்போதைய மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்றத்திற்கு காரணம். பாலஸ்தீன ஆதரவு படையான ஹமாஸ் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலின் 1200 நபர்கள் கொல்லப்பட்டனர். தரைவழி தாக்குதலையும் நடத்திய ஹமாஸ் படையினர் 250க்கும் மேற்பட்டோரை பிணை கைதிகளாக பிடித்துச் சென்றனர். பிணை கைதிகளை மீட்கவும் பழிக்கு பழி வாங்கும் நோக்கில் காசாவில் பதுங்கியிருந்த ஹமாஸ் படையினர் மீது இஸ்ரேல் போர் தொடுத்தது. வான் வழியாகவும் தரை வழியாகவும் காசாவில் ஊடுருவிய இஸ்ரேல் படையினர் மருத்துவமனைகளை குறிவைத்தே அதிக தாக்குதலை நடத்தினர். இதன் காரணமாக படுகாயம் அடைந்தோருக்கு கூட சிகிச்சை அளிக்க முடியாமல் உயிரிழப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வந்தன. அதே நேரத்தில் இஸ்ரேல் படையினரும் காசாவில் முன்னேறி வந்தனர். ஹமாஸின் முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டனர். அத்துடன் பல்லாயிரம் அப்பாவி மக்களும் போரில் மாண்டனர்.